நிச்சயமாகவே ஆண்டவருடைய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். நேரத்தில் பிரசாந்த் பிரதர் அவர்கள் வந்திருக்காங்க. இந்த கர்த்தருடைய கிருபை அழகாய் பாடி தேவனை நாமத்தை ஸ்தோத்திரிக்கக்கூடிய ஒரு அன்பான சகோதரர். இது அவர் எங்கள் புதிதல்ல, அநேக நிகழ்வுகளுக்கு அவரை அழைத்திருக்கேன். அநேக இடத்துல வந்து தேவனுடைய நாமத்தை வல்லமையாய் அவருடைய துதியின் மூலமாக பிரசாவப்படுத்துகிற ஒரு தேவ பிள்ளையாக இருக்கின்றார். அவருக்காகவும் அவருடைய ஊழியங்களுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதை முன்னிட்டு நடத்துகிற மடபாலன் ஐயாக்காகவும் நீங்கள் அவருடைய ஊழியங்களுக்காகவும் தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அநேக ஊழியங்கள் செய்து கொண்டு வருகிறார். நான் அந்த ஸ்டேட்டஸில் பார்க்கும்பொழுது நடைப்பயணமெல்லாம் போகிறாங்க. அநேக கண் பார்வை இழந்த சகோதரர்களுக்காக அநேக தேவைகள் உண்டு. அதை யாவும் சந்திக்கப்பட வேண்டும் என்று பாரத்தோடு ஏக்கத்தோடு ஊழியங்கள் செய்கிற ஒரு ஊழிய ஸ்தாபனம் அது. ஆகவே நீங்களும் கூட இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க. நாம் தொழுது கொள்ள போகிறோம், தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள போகிறோம். நாம் யாவரும் ஜெபத்தோடு கூட காத்திருக்கலாம். இப்பொழுது சகோதரர்கள் அவர்கள் துதிகளை ஏறெடுப்பாங்க, துதி ஆராதனைகளை. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்களேன், உங்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு ஒரு நல்லது செய்ய போகிறார். சொல்லுங்களேன், நல்லது செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு நல்லது செஞ்சுதான் நம்மளை அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. நீங்க வீட்டு கதவை திறக்கும் போது ஒரு நல்ல செய்தியை கர்த்தர் தருவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாங்க இந்த பாடல் எழுதும் போது கடவுள் எங்களுக்கு கொடுத்த ஒரு தரிசனம், எங்கெல்லாம் இந்த பாடல் பாடப்படுகிறதோ ஆண்டவரே யாரெல்லாம் பாடுறாங்களோ அவங்களுக்கு நீங்க ஒரு நல்லது செய்யுங்க ஆண்டவரே. ஆமென். நல்லதே செய்வார் இயேசு. எங்களோடு கூட இணைந்து பாடுங்க. கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்லது செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு நல்லது நடக்கும். இந்தியாவுக்கு என்றைக்கோ ஒரு நாள் நல்லது நடந்தது, ஆனால் இன்றைக்கு ஒரு நல்லது நமக்கு நடக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. செய்வார் இயேசு, நல்லதே செய்வார் இயேசு. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் நம்முடனே. அல்லேலூயா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் நம்முடனே. நல்லதே செய்வார் இயேசு. குடும்பத்தில் 1000 குழப்பமா, வாழ்க்கை என்றும் வருத்தமா. குடும்பத்தில் 1000 குழப்பமா, வாழ்க்கை என்றும் வருத்தமா. விடுதலை தருபவர் இயேசு, விழித்து நீயும் ஜெபித்திடு. விடுதலை தருபவர் இயேசு, விழித்து நீயும் ஜெபித்திடு. நல்லதே செய்வார் இயேசு, நல்லதே செய்வார் இயேசு. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் நம்முடனே. அல்லேலூயா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் நம்முடனே. அல்லேலூயா. இந்த உலகம் திருமணத்துல ஆரம்பிச்சு திருமணத்துல முடிய போகுது. யாருக்காவது தெரியுமா? இந்த உலகம் திருமணத்துல ஆரம்பிச்சிச்சு, என்ன செய்ய போகுது? திருமணத்துல தான் முடிய போகுது. ஆதாம் ஏவாள் அப்படி 2 பேரை கணவன் மனைவியா அந்த திருமணத்தை நடத்தி வச்சவர் நம்ம ஆண்டவர். அவர்கள் மூலமாக இந்த உலகம் உருவாகி ஆண்டவருடைய வருகை, திருமணம் எங்க நடக்க போகுதான்? ஆமா, வானத்துல நடக்க போதான். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்துல இருக்குது. இந்த பிசாசுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த குடும்பத்தை கெடுக்கணும், அவனுடைய திட்டம். ஏன்னா ஆண்டவர் திருமணத்தை தொடங்கி திருமணத்துல முடிக்க போறார் மனுஷனுடைய வாழ்க்கைய. இந்த குடும்பத்தை எப்படியாவது கெடுத்துடணும், எப்படியாவது பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள, குழந்தைகளுக்குள்ள. அப்போ நாங்க இந்த பாடலை மட்டும் எழுதல, இந்த பாட்டுக்குள்ள சில விஷயத்தை உள்ள வச்சு எழுதியிருக்கிறோம். எப்படின்னா, குடும்பத்தில் 1000 குழப்பமா, என்னங்கய்யா, வாழ்க்கை என்றும் வருத்தமா, விடுதலை தருகிறவர் இயேசு.
ஆனா ஒண்ணே ஒண்ணு செய்யுங்கன்னு அந்த பாட்டுல சொல்லி இருக்கிறோம். என்னங்க செய்யணும்? விழித்து ஜெபிக்கணும். விழித்து ஜெபிக்கணும். Yes. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விழித்து ஜெபிச்சு பாருங்க, ஆமென். ஒரு பெரிய விடுதலை. எங்க ஆமென். கூட இணைந்து அந்த வரியை மீண்டும் பாடுங்க. குடும்பத்தில் 1000 குழப்பமா, வாழ்க்கை என்றும் வருத்தமா. குடும்பத்தில் 1000 குழப்பமா, வாழ்க்கை என்றும் வருத்தமா. விடுதலை தருபவர் இயேசு, விழித்து நீயும் ஜெபித்திடு. விடுதலை தருபவர் இயேசு, விழித்து நீயும் ஜெபித்திடு. நல்லதே செய்வார் இயேசு, நல்லதே செய்வார் இயேசு. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் நம்முடனே. அல்லேலூயா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் நம்முடனே. ஒரு பாஸ்டர் ஒரு வீட்டுக்கு போனாராம். அந்த வீட்டுல, ஏமா நீங்க சர்ச்சுக்கு வரல, இன்னைக்கு சண்டே ஆராதனை, சர்ச்சுக்கு ஏமா வரல? உடனே அந்த அம்மா சொன்னாங்களாம், ஐயா இந்த பேயை என்னைக்கு கல்யாணம் பண்ணணும் பாஸ்டர், இந்த பேயை என்னைக்கு கல்யாணம் பண்ணணும், என் வாழ்க்கையில நிம்மதியே இல்லை. உடனே அவர்கிட்ட போயிட்டு அந்த வீட்டில் இந்த கணவன் மனைவிட்ட, மனைவி பேயின்னு சொல்லிட்டாங்க. கணவர்கிட்ட போயிட்டு, ஐயா நீங்க ஏயா சர்ச்சுக்கு வரல? கணவர் சொன்னாராம், இந்த காண்டாமிருகத்தை என்னைக்கு கல்யாணம் பண்ணணும், அன்னையில இருந்து என் வாழ்க்கையில என்ன இல்லை, நிம்மதி, சண்டை. சின்ன பிள்ளைங்க, 2 சின்ன பிள்ளைங்க, அவங்க வீட்டுல பிள்ளைங்க இருப்பாங்க. நீங்க ஏப்பா விபிஎஸ்க்கு வரல, ஏன் சண்டே கிளாஸுக்கு வரல? காண்டாமிருகத்துக்கும் பேய்க்கும் என்னைக்கு பிள்ளைகளா பிறந்தமோ இவங்க சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க. குடும்பத்துல நிறைய சண்டை, பிரச்சனை, நெருக்கம் வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம், நம்ம கண் விழிச்சு ஜெபிக்கல. இரவு நேரங்களில் நீங்க கண் விழிச்சு உங்க குடும்பத்துக்காக ஜெபித்தீங்கன்னா ஒரு விடுதலையை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. குடும்பத்துல வருகிற நெருக்கம், கஷ்டம், போராட்டத்துக்காக என்னைக்காவது ஒரு நாள் நீங்க திறப்புல நின்னு பாருங்க, முதல் விடுதலை குடும்பத்துல கர்த்தர் தருவார். அல்லேலூயா. இந்த விடுதலை ஜெபத்துல ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு முதல் காரியம், இரவு நேரங்கள்ல கண் விழித்து ஜெபித்து பாருங்க, உங்க குடும்பத்துல நீங்க சமாதானத்தை பாப்பீங்க. அல்லேலூயா. குடும்பத்தில் 1000 குழப்பமா, வாழ்க்கை என்றும் வருத்தமா. குடும்பத்தில் 1000 குழப்பமா, வாழ்க்கை என்றும் வருத்தமா. விடுதலை தருபவர் இயேசு, விழித்து நீயும் ஜெபித்திடு. விடுதலை தருபவர் இயேசு, விழித்து நீயும் ஜெபித்திடு. நல்லதே செய்வார் இயேசு, நல்லதே செய்வார் இயேசு. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் நம்முடனே. ஹல்லேலூயா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் நம்முடனே. வியாதியின் கொடுமை வந்ததால் சரீரத்தில் மாற்றம் வேண்டுமா? வியாதியின் கொடுமை வந்ததால் சரீரத்தில் மாற்றம் வேண்டுமா? விடுதலை தருபவர் இயேசு, விசுவாச அறிக்கை செய்திடு. விடுதலை தருபவர் இயேசு, விசுவாச அறிக்கை செய்திடு. நல்லதே செய்வார் இயேசு, நல்லதே செய்வார் இயேசு. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் நம்முடனே. அல்லேலூயா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் நம்முடனே. இந்த சரணம் என்ன சொல்லுதுன்னா, சரீரத்தில் மாற்றம் வேண்டுமா? சில நேரம் நம்ம வாழ்க்கையில உடம்புல ஒரு லிஸ்ட் போடலாம், ஒன்னொன்னா இருக்கும். இடுப்பு வலி, முழங்கால் வலி, எந்திரிச்சா உட்கார முடியல,
இல்லைங்களா? சரீரத்தில் மாற்றம் வேண்டுமா? விடுதலை தருகிறவர் இயேசு. Yes. அங்க குடும்பத்துல குழப்பம் வரும்போது என்ன செய்யணும்? நைட்டு ஜெபிக்கணும். Yes. அப்ப சரீரத்துல பிரச்சனை வரும்போது என்ன சொல்லணுமா? விசுவாச அறிக்கை செய்யணுமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு சர்ச்சுக்குள்ள வராரு, உள்ள வராரு. அந்த சர்ச்சு 18 வருஷமா இருக்கான் பிரதர். எத்தனை வருஷம்? 18 வருஷத்துக்கு மேலேயே இருக்குது அந்த சர்ச்சு. ஆனா இயேசு முதல் முறையா வர்றாரு. அங்க ஒரு அம்மாவால எந்திரிக்க முடியல. அந்த அம்மாவுக்கு எவ்வளவு வேணும்? நிமிர முடியல. பாருங்க, எவ்வளவு வேணும்? எல்லாரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு எவ்வளவு வேணும்? நிமிர முடியல, கூனியா இருக்கிறாங்க. நம்ம சிஎம்சி ஆளுகளை விட்டுருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? அந்த அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஸ்கேன் எடுத்து, இந்த அம்மாவுக்கு ஸ்பைனல் கார்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு செஞ்சு ஏதோ ஒன்று ஆப்ரேஷனை பண்ணியிருப்பாங்க. ஆனா இயேசு வராரு, அந்த அம்மாவை பார்க்கறாரு. அந்த அம்மாவுக்கு வியாதியா இல்ல உள்ள இருக்கிறது ஆவியா? ஆவியா. எஸ். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்களேன், உங்க உடம்புல இருக்கிறது, உங்க உடம்புல இருக்கிறது வியாதியா? வியாதியா இல்ல ஆவியா? இல்ல ஆவியா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. முழங்கால் வலி பிரச்சனை, வயசு மிகுதினால பிரச்சனை வரலாம், சரிங்களா? ஒரு 60-70 வயசுக்கு மேல வரலாம் எலும்பு தேய்மானம். 40-50 வயசுலயே எலும்பு செய்யக்கூடாது, தேய்மானம் பண்ணக்கூடாது. அப்ப நம்ம பார்த்து கேட்கணும். ஆண்டவர் பார்க்கிறாரு. 18 வருஷமா அந்த அம்மா வந்திருக்கு. அங்க போதகர் வந்திருப்பாங்க, கமிட்டி அங்கத்தினர் வந்திருப்பாங்க, சபை விசுவாசிகள் வந்திருப்பாங்க. யாருக்குமே தெரியல அந்த அம்மாவுக்குள்ள என்ன இருக்குது. 18 வருஷமா ஒரு பிசாசு உள்ள உட்கார்ந்து என்ன முடியல, அந்த அம்மாவால நிமிர முடியல. ஏசப்பா சோகம் கொடுத்த உடனே அவங்க எல்லாம் சண்டை போடுறாங்க. ஏண்டா ஏயா ஞாயிற்றுக்கிழமை நீங்க அற்புதம் பண்ணலாமான்னு. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, 18 வருஷமா ஆபிரகாம் குமாரத்திய பிசாசு பிடிச்சு வச்சிருந்துச்சு, அதுக்கு சுகம் கொடுக்க கூடாதா? ஹல்லேலூயா. அப்ப இயேசுக்கு மட்டும்தான் தெரியுது அந்த அம்மாவுக்கு வியாதி இல்ல, உள்ள என்ன இருக்குது? ஆவி இருக்குது. இன்னைக்கு உங்க முழங்கால் வலியை பார்த்து சொல்லுங்க, நீ வியாதியா ஆவியா? இதோ இயேசுவின் நாமத்துல எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. சொல்லுங்களேன், இயேசுவின் நாமத்துல விடுதலை. இன்னைக்கு நிறைய பேருக்கு விடுதலை கத்த கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. விசுவாசமா சொல்லுங்க, இந்த மீட்டிங்ல எனக்கு கர்த்தர் சில பிரச்சனைகளில் இருந்து விடுதலை தர போகிறார். ஹல்லேலூயா. ஒரு சின்ன கட்டி வந்துட்டா பயந்துராதீங்க, விடுதலை தர போகிறார். என் பக்கத்துல விடுதலை கொடுக்கிறவர் இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. 18 வருஷமா வராதவர் இன்னைக்கு எனக்கு சுகம் கொடுக்கும்படியா வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 18 வருஷமா வராதவர் சொல்லுங்க, 18 வருஷமா வராதவர், 18 வருஷமா வராதவர், பல நாள் வராதவர், பல நாள் வராதவர். 2 பேர் 3 பேர் என் நாமத்துல கூடுறாங்களோ, இங்கே 1 2 3 பேர் நாமத்துல கூடுகிறார்களோ, அங்க வந்துட்டாரு, அங்க வந்துட்டாரு. இன்னைக்கு விடுதலை தாங்க, இன்று விடுதலை தான், இன்றைக்கு விடுதலை, இன்றைக்கு விடுதலை, இந்த ஆராதனையில விடுதலை, இந்த ஆராதனையில் விடுதலை. இயேசு விடுதலை தருகிற தெய்வம். ஆமென். ஆமென். வியாதியின் கொடுமை வந்ததால் சரீரத்தில் மாற்றம் வேண்டுமா? வியாதியின் கொடுமை வந்ததால் சரீரத்தில் மாற்றம் வேண்டுமா? விடுதலை தருபவர் இயேசு, விசுவாச அறிக்கை செய்திடு. விடுதலை தருபவர் இயேசு, விசுவாச அறிக்கை செய்திடு. நல்லதே செய்வார் இயேசு, நல்லதே செய்வார் இயேசு. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் நம்முடனே. ஹல்லேலூயா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் நம்முடனே. பரலோகம் உனக்கு வேண்டுமா? பரமன் இயேசு அழைக்கின்றார். பரலோகம் உனக்கு வேண்டுமா? பரமன் இயேசு அழைக்கின்றார். பரிசுத்தம் ஒன்றே கேட்கிறார், பாவத்தை
பாவத்தை அறிக்கை செய்திடு, பரிசுத்தம் ஒன்றே கேட்கிறார். பாவத்தை அறிக்கை செய்திடு, நல்லதே செய்வார் இயேசு, நல்லதே செய்வார் இயேசு. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் நம்முடனே. ஹல்லேலூயா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் நம்முடனே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது பாடல் மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கைய பரிசுத்தப்படுத்தி சரியான பாதையில கொண்டு போகுது. பரலோகம் உனக்கு வேண்டுமா? பக்கத்துல பார்த்து கேளுங்களேன், பரலோகம் உங்களுக்கு வேணுமா பிரதர்? பரலோகம் உனக்கு வேண்டுமா? பரலோகம் வேணுமா? ஒன்னே ஒண்ணு ஆண்டவர் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லைன்னா நம்ம சர்ச்சுக்கு வந்தும் என்ன இல்ல, பிரயோஜனம் இல்ல. ஆண்டவரை தேடியும் பிரயோஜனம். ஆமா, திடீர்னு ஆண்டவருடைய வருகை வந்து நம்ம எல்லாம் உட்கார்ந்து இருந்தோம்னா வெளியில போக முடியுமா நம்மளால? எல்லாரும் நம்மளை பார்த்து திட்டுவாங்க, என்னடா சர்ச்சுக்கு போனியே, ஆண்டவர் தண்ணே நீ ரகசிய வருகையில் என்னல காணாம போகணும். திடீர்னு வருகையில நம்ம என்ன செய்யணும்? காணாம போ. அதான் ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்கு பரலோகம் வேணுமா பிரதர்? பரலோகம் வேணும்னா என்ன வேணும்? பரிசுத்தம். பரிசுத்தம் வேணும்னா என்ன செய்யணும்? பாவத்தை அறிக்கை. பாவத்தை அறிக்கை. இன்னைக்கு வியாதியில மட்டும் விடுதலை கிடையாது, பாவத்திலையும் நமக்கு விடுதலை. ஹல்லேலூயா. பாவத்திலையும் நமக்கு விடுதலை. சில பாவங்கள் எந்திரிச்சு நிற்கும். ஒவ்வொரு வயசுக்கும் ஒவ்வொரு பாவம். ஒரு அம்மா 50 வயசுக்குள்ள அம்மா, அவங்க என்ன பாவம் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா அழுதுட்டு உட்காந்துருக்குறாங்க. வீட்டுக்கு போறோம், ஏமா அழுகுறீங்கன்னு கேட்டா, பார்வதி கிணறுல விழுந்துட்டாங்களாம். என்னவா பார்வதி? ஏமா? நாடகத்துல பார்வதி என்னது, நாடகத்துல பார்வதி கிணறுல விழுந்துட்டாங்களாம். அந்த அம்மாவுடைய பாவம் நாடக பாவம் இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாவம் அப்படியே தேடுது. செல்போன் பாவம், ஒரு பையன் முடி வெட்டெல்லாம் வித்தியாசமா இருக்குது, அப்படியே படம் வரைஞ்சிருக்கிறான். அவங்க அம்மா, பிரதர் என் பையனுக்காக ஜெபம் பண்ணுங்க. என்னன்னு பார்த்தா அப்படியே முள்ளமுன்றி மாதிரி இப்படி உட்காந்துருக்கிறான். கேட்டா, ஏன்பா அப்படி முடி வெட்டி இருக்கேன்னு கேட்டா, சும்மா இருங்க பிரதர், உங்க பாஸ்டர் தான் இந்த மாதிரி முடி வெட்டிட்டு இருக்கிறாங்க, அதனாலதான் நாங்களும் முடி வெட்டி இருக்கிறோம். இன்னைக்கு ஒவ்வொரு விதமான பாவம் உலகம் அப்படியே ஒவ்வொருத்தருக்குள்ள உள்ள வந்துருச்சு. செல்போன் இல்லாம இன்னைக்கு நிறைய பேர் இல்லை. நிறைய சின்ன பிள்ளைங்களுக்கு பார்வை போகுது. நாங்க நிறைய பேரை பார்க்குறோம். ஈரோட்டில் ஒரு தம்பி நைட்டு முழுவதும் செல்போன் பார்த்துருக்கான் பாருது. நைட்டு முழுவதும் 2 மணிக்கு கண்ணு ப்ளூவா மாறிடுச்சு. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போற வழியிலேயே கண்ணு அப்படியே முட்டை போட்ட மாதிரி, ஆம்லேட் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. டாக்டர்ஸ்லாம் கை விரிச்சிட்டாங்க. இனிமே இவனுக்கு எத்தனை கண்ணு மாத்தினாலும் என்ன செய்ய முடியாது? பார்வை கொடுக்க முடியும். அவன் அழுகுறான், என்னை கொன்றுங்க, உலகம் இருட்டா இருக்கு, பயமா இருக்கு. பாவம் மரணத்துக்கு நேராக ஒரு மனுஷனை கொண்டு போயிடும். சின்ன பாவம் தான், சின்ன விஷயம்தான், அது நம்மளை மரணத்துக்கு நேராக கொண்டு போயிடும். இந்த பாடலை பாடி, பரலோகம் உனக்கு வேணுமா? நீங்க என்ன பாவத்தில் இருக்கீங்க? ஒவ்வொரு வயசுக்கும் பாவம் இருக்கு. நமக்கு பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே ஆமா சொல்ல முடியுமா? யாராவது நான் நீதிமான்னு என்ன பிரதர் சொல்ல முடியுமா? கீபோர்டு வாசிக்கிறவர் ஐயா சொல்ல முடியாது, சொல்லவே முடியாது. எல்லாரும் பாவிகள், எல்லாரும் பாவம். அதனால ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு பாவத்திலையும் விடுதலை வாங்க போறோம். ஹல்லேலூயா. 1 குடும்பத்துல ஒரு விடுதலை, 2வது வியாதியில விடுதலை, 3வது பாவத்துல விடுதலை. கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆமென். பரலோகம் உனக்கு வேண்டுமா? பரமன் இயேசு அழைக்கின்றார். பரலோகம் உனக்கு வேண்டுமா? பரமன் இயேசு அழைக்கின்றார். பரிசுத்தம் ஒன்றே கேட்கிறார். பாவத்தை அறிக்கை செய்திடு. பரிசுத்தம் ஒன்று கேட்கிறார். பாவத்தை அறிக்கை செய்திடு. நல்லதே செய்வார் இயேசு, நல்லதே செய்வார் இயேசு. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் நம்முடனே. ஹல்லேலூயா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் நம்முடனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
Hallelujah. இந்த சங்கீதக்காரன் சொல்றான், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். ஆண்டவரே, நான் உள்ளத்துல உண்மையா இருக்க விரும்புறேன். நாங்க சங்கீதம் 102 படிச்சோம். எங்களுடைய மிஷன் இயக்கம் ஜாப்ராப்பேட்டையில இருக்கு. ஒரு 5 மிஷனரிகள் தினமும் கூடி ஜெபம் பண்ணிட்டு ஊழியத்துக்கு கடந்து போவோம். அப்போ நாங்க ஒவ்வொரு சங்கீதத்தை படிச்சுட்டு இருக்கோம். அதுல இந்த 102வது சங்கீதம் பாருங்க. இந்த தாவீது எழுதியிருக்கிறான். அவன் ஒரு ராஜா, மிகப்பெரிய ராஜா. அவன் சொல்றான், ஆண்டவரே நானு ஒரு மண்ணு ஆண்டவரே. நம்ம சொல்லுவோமா, நான் ஒரு மண்ணு ஆண்டவரே சொல்ல முடியுமா? நான் பியூலாங்க, நான் டேனியலுங்க, நான் எஸ்தருங்க நம்ம சொல்லுவோம். ஆனா அவன் சொல்றான், நான் ஒரு மண்ணு ஆண்டவரே. பக்கத்துல பார்த்து நீங்க ஒரு மண்ணுன்னு சொல்லுங்க. ஒரு மண்ணு. இதுக்காப்பா இந்த கூட்டத்தை வச்சீங்க? நான் ஒரு மண்ணு ஆண்டவரே. இன்னும் சொல்றான் சிஸ்டர், இதை நீங்க படிச்சு பாருங்க. 102வது சங்கீதம். நான் ஒரு புல்லு ஆண்டவரே. என்னவா? நான் ஒரு புல்லு ஆண்டவரே. இன்னும் சொல்றான், நான் வனாந்தர நாரை ஆண்டவரே. வனாந்தர நாரை ஆண்டவரே. இன்னொரு இடத்துல சொல்றான், ஆண்டவரே நான் பாலிடங்களில் தங்கும் ஆந்தை ஆண்டவரே. தங்கச்சி, நீ ஆந்தைய பார்த்திருக்கிறியா? ஆந்தைக்கு பகல்ல கண்ணு தெரியாது, எப்ப கண்ணு தெரியுமா? ஆமா. அவன் சொல்றான், ஆண்டவரே நான் பாலிடங்களில் தங்கும் ஆந்தை ஆண்டவரே. நானோ அழிந்து போகிறவன் ஆண்டவரே, ஆனா நீங்க நித்தியமானவர், நித்தியமா இருக்கிறீங்க ஆண்டவரே. அதை படிச்சுட்டு எங்களால சும்மா இருக்க முடியல. அதையும் ஒரு பாட்டா எழுதி இருக்கிறோம். எங்களோட சேர்ந்து பாடி ஆராதிப்பீங்களா? ஹல்லேலூயா சொல்லுங்க. நானோ அழிந்து போகிறவன், நீரோ நித்தியமானவரே. நீரோ நித்தியமானவரே. ஹல்லேலூயா. அவர் அல்பாவா இருக்கிறார். நம்ம ஆண்டவர் யாரு? அல்பாவா இருக்கிறார். அல்பாவா மட்டும் இல்ல, ஒமேகாவும் இருக்கிறார். அல்பா ஒமேகானா என்ன தங்கச்சி? என்னவா? ஆதியும் அந்த. வெரி குட். ஹல்லேலூயா. அவர்தான் பிரதர் ஆரம்பம், அவர்தான் சிஸ்டர் நமக்கு முடிவு. நம்ம எத்தனை வருஷம் வாழ போறோம் இந்த உலகத்தை தெரியுமா? 120, 150. இப்ப உள்ள வியாதி எல்லாம் சொல்லவே முடியல. சுண்டி விரல் அழுகுதான். சிஎம்சியில கட் பண்ணி அதை ட்ரீட்மெண்ட் பண்றாங்க, கட்ட விரல் அழுகுது. என்ன வியாதினே தெரியல. முன்னாடி எல்லாம் ஒவ்வொரு காய்ச்சலுக்கும் மருந்து பேர் வச்சிருந்தாங்க. என்னென்ன பேரு? பன்றி காய்ச்சல், கொரோனா. இப்போ வர்ற காய்ச்சல் மர்ம காய்ச்சலாம். கூப்பிட்டு கேட்டா, இங்க வாங்க, என்னையா மர்ம காய்ச்சல்? எல்லா காய்ச்சலுக்கும் பேர் வச்சுட்டோம். இப்ப இந்த காய்ச்சலுக்கு பேர் வைக்க முடியல, போடு மர்ம காய்ச்சல். ஹல்லேலூயா. நானோ அழிந்து போகிறவன். சொல்லுங்களேன், நானோ அழிந்து போகிறவன். நம்மலாம் அழிஞ்சு போயிருவோம், அவர் மாத்திரமே நித்தியமானவர். எங்க கூட இணைந்து இந்த பாடலை பாடி நம்ம ஆராதிக்க போகிறோம். கடவுள் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உங்களை அறியாம சில விடுதலைகள் உங்களுக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நாங்க நல்ல ஜெபத்தோட வந்திருக்கிறோம். கர்த்தர் கண்டிப்பாக இந்த மீட்டிங்ல கொஞ்சம் பேரா இருந்தாலும், எத்தனை பேரா இருந்தாலும் எல்லாருக்குமே விடுதலை வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் விடுதலை தருவார். பார்வையற்றோரின் கண்ணீரை கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் தருவார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்க கூட இணைந்து இந்த பாடலை பாடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. Alpha, Omega, Alpha, Omega. நானோ அழிந்து போகிறவன், நீரோ நித்தியமானவரே. நானோ அழிந்து போகிறவன், நீரோ நித்தியமானவரே. உமக்கு நீகர் நீரே, என்றென்றும் ஆள்பவரே. உமக்கு நீகர் நீரே, என்றென்றும் ஆள்பவரே. Alpha, Omega, Alpha, Omega.
என் எலும்புகள் எரிகின்ற கொள்ளியாவே, உம் பெயரோ பிரஸ்தாபம். தலைமுறை தலைமுறை நிற்கும் உங்க பெயரோ பிரஸ்தாபம். தலைமுறை தலைமுறை நிற்கும். ஓமேகா அல்பா ஓமேகா. நானோ ஒரு மன்னாவே, என் வருடங்கள் 70 80 நானோ ஒரு மன்னாவே, என் வருடங்கள் 70 80 10,000களில் சிறந்தோ நீரே என்றென்றும் இருப்பவரே. 10,000களில் சிறந்தோ நீரே என்றென்றும் இருப்பவரே. ஆல்பா ஓமேகா அல்பா ஓமேகா. நாரைக்கு ஒப்பாவே, பாழிடங்களில் தங்கும் ஆந்தையாவே. நாரைக்கு ஒப்பாவே, பாழிடங்களில் தங்கும் ஆந்தையாவே. அகிலமும் ஆள்பவரே, என்னை ஆட்சி செய்பவரே. நீரோ அகிலமும் ஆள்பவரே, என்னை ஆட்சி செய்பவரே. அல்பா ஓமேகா அல்பா ஓமேகா. ஒரு 2 நிமிடம் நம்ம அப்படியே எழும்பி நின்று அல்பா ஒமேகா. ஆண்டவரே, என் வாழ்க்கையின் ஆரம்பம் நீர் ஆண்டவரே. Yes, Master. என் வாழ்க்கையின் தொடக்கம் நீர் ஆண்டவரே. Hallelujah. நான் எந்த வயதில் மரிப்பேன் என்று எனக்கு தெரியாது ஆண்டவரே. என்னுடைய முடிவு நீர் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை தாழ்த்தி இந்த ஆராதனையை செபித்து நம்ம முடிக்க போகிறோம். நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன், நம்ம எல்லாரும் இணைஞ்சு சொல்லலாம். நான் ஒரு மண்ணு ஆண்டவரே. Hallelujah. நான் ஒரு மண்ணு ஆண்டவரே. நான் ஒரு மண்ணு ஆண்டவரே. என்னுடைய வருடங்கள் 70 80 தான் ஆண்டவரே. Yes, Master. நான் 70 80 வருடம் தான் இந்த பூமியில இருப்பேன் ஆண்டவரே. Amen. Amen. ஆனால் நீரோ 10,000களில் சிறந்தவர். நீரோ சொல்லலாமா? நீரோ 10,000களில் சிறந்தவர். 10,000களில் சிறந்தவர். என்றென்றும் இருப்பவர். என்றென்றும் இருப்பவரே. ஹalleluya. Thank you Lord. நானோ மண்ணு ஆண்டவரே. மண்ணு ஆண்டவரே. நீரோ 10,000களில் சிறந்தவர். 10,000களில் சிறந்தவர். ஹalleluya. Thank you Lord. நானோ ஒரு மன்னாவே, என் வருடங்கள் 70 80 நானோ ஒரு மன்னாவே, என் வருடங்கள் 70 80 10,000களில் சிறந்தோ கைகளை உயர்த்தி என்றென்றும் இருப்பவரே. 10,000களில் சிறந்தோ நீரே என்றென்றும் இருப்பவரே.
ஒப்பாவேன். பாழிடங்களில் தங்கும் ஆந்தையாவேன். அகிலமும் ஆள்பவரே, என்னை ஆட்சி செய்பவரே. விடுதலை நடந்து கொண்டிருக்கிறது. அகிலமும் ஆள்பவரே, என்னை ஆட்சி செய்பவரே. அல்பா ஓமேகா. தேவ மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. தேவ மகிமை. ஓமேகா அல்பா. விடுதலை உண்டாவதாக. ஓமேகா. நானோ அழிந்து போகிறவன், நீரோ நித்தியமானவரே. நானோ அழிந்து போகிறவன், நீரோ நித்தியமானவரே. உமக்கு நீரே என்றென்றும் ஆள்பவரே. உமக்கு நீரே என்றென்றும் ஆள்பவரே. அல்பா ஓமேகா. அல்பா ஓமேகா. எங்கள் வாழ்க்கையின் ஆரம்பமே, எங்க வாழ்க்கையின் முடிவே. ஆண்டவரே, தாயின் கருவில எங்களை தெரிந்து கொண்டவரே, எங்களை நேசிக்கிறவரே, இந்த ஆராதனை வேளையில நீர் தந்த சுகத்துக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையில நீங்க தந்த மகிழ்ச்சிக்காக நன்றி ஆண்டவரே. அநேக விடுதலையை கர்த்தர் கட்டளையிட்டதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இதோ குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி சில விடுதலைகளை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜெப கூட்டத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இன்னும் ஒவ்வொரு நேரத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுங்க ஆண்டவரே. ஜெப நேரம், சாட்சி நேரத்துல கர்த்தர் வெளிப்படுங்க ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எங்களுடைய தரிசனம், கர்த்தர் எங்களுக்கு தந்த தரிசனம், தமிழ்நாட்டில் 10 லட்சம் பார்வை இல்லாத மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். 100 மிஷினரிகளை அனுப்பணும். ஒரு மிஷினரிக்கு 10,000 பார்வை இல்லாத மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா அது நடக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு என் முகத்தை கண்ணாடியில் பார்க்கல, நான் மறந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இங்கே இருக்கிறீங்களா? அங்கிள் எனக்கு முறைச்சு பார்க்குறாங்க. யாராவது கண்ணாடியை பார்க்காம வந்திருக்கீங்களா? இல்லை. ஒவ்வொரு நாளும் உங்கள் முகத்தை கண்ணாடியில் பார்க்கும்போது 2 கண்ணு கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நாங்கள் இதுவரைக்கும் 1,64,000 பேருக்கு இயேசுவின் அன்பை அறிவித்திருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எங்கள் கூட 34 மிஷினரிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறோம். இன்றைக்கு 3 மிஷினரிகள், தம்பி பிரசாந்த் பிஎட் கைத்தட்டி அவரை உற்சாகப்படுத்துங்களேன். பிஎட் முடிச்சிருக்காரு. அவருடைய மனைவி அனிதா, அவங்களுக்கு ஒரு கண்ணில் பார்வை தெரியும். அவங்க இணைந்து எங்களோட கூட பிரதர் சத்யா என் கூட கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. கைத்தட்டி வரவேற்கலாம். என் பெயர் மணபாலன். எனக்கு ஒரே ஒரு மனைவி, 2 பிள்ளைங்க எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நாங்கள் மதுரை மாவட்டம் இங்கே வந்து நாங்கள் தங்கி நிறைய பார்வையில்லாத மக்களுக்கு சத்தியத்தை அறிவிக்கிறோம். நாங்கள் 34 மிஷினரிகளில் 14 மிஷினரிகள் தம்பி பார்வையில்லாத தம்பி பிரசாந்தை போல எங்களோட இணைந்து ஊழியம் செய்கிறார்கள். எங்களுக்காக நீங்கள் ஒரு நிமிஷம் எங்களை நோக்கி, பிரதர் முன்னாடி வாங்க, கையை நீட்டி எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் வருகிற ஆண்டில் நாங்கள் ஒரு பிளான் வச்சுருக்கிறோம். 10,000 பார்வையற்ற மக்களை ஒரு மிஷினரி சந்திக்கணும். ஒரு மிஷினரி 10,000 பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். வர்ற அக்டோபர் மாதம் 1000 பேரை தமிழ்நாட்டில் நாங்கள் சந்தித்து பார்வையில்லாதவங்க நடக்கிற அந்த ஸ்டிக்கு
அதை நாங்கள் கொடுக்க போகிறோம். அதனுடைய தேவைகள் சந்திக்கப்படணும். ஒரு மிஷினரிக்கு நாங்கள் ஒரு 5000 ரூபாய் சின்ன சம்பளம் தான் கொடுக்குறோம். அவங்க அதன் மூலமாக ஒரு மாதம் முழுவதும் ஊழியத்தை செய்யணும். நீங்கள் எல்லாரும் எங்கள் முன்னாடி கைகளை நீட்டி, ஆண்டவரே, பார்வையில்லாத மக்கள் மத்தியில் ஊழியம் செய்கிற இவர்களை ஆசீர்வதிங்க, பலன் தாங்க, தரிசனம் நிறைவேறட்டும்பான்னு சொல்லுங்களேன். தரிசனம் நிறைவேறட்டும்பா, தரிசனம் நிறைவேறட்டும்பா. பல்வேறு விதமான விஷன் நீங்கள் கொடுக்குறீங்க, பல்வேறு விதமான தரிசனங்களை கொடுக்குறீங்க. கடைசி நாட்களில் பார்வையற்றோடைய கண்கள் திறக்க போகுது. அநேகர் அவங்க உலகத்தை பார்க்குறாங்களோ நம்மளை பார்க்குறாங்களோ தெரியல, முதல் முறையாக இயேசுவை பார்க்கும்படியாக பார்வையற்றோருடைய கண்களெல்லாம் திறக்கும். ஹல்லேலூயா. அவருடைய 2ஆம் வருகையில் இப்படிப்பட்ட மக்களை நீங்கள் பயன்படுத்துவீர்கள் என்றால் அநேகர் கூட்டம் கூட்டமா பரலோக ராஜ்யத்தில் பார்வையற்றோரும் பங்கடையட்டும் ஐயான்னு சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. யாராவது ஒருவர் ஜெபம் பண்ணீங்கன்னா எங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமா இருக்கும். யாராவது நீங்க இருக்கிற இடத்துல எழும்பி, ஆண்டவரே, இந்த தரிசனம் நிறைந்த இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இவங்க அநேக இடங்களுக்கு ஆண்டவரே கடந்து கொண்டு போங்க ஆண்டவரே, இந்த ஊழியம் பழுகி பெருகட்டும் ஆண்டவரே, இப்படிப்பட்ட மக்களுக்கு உதவி செய்கிற மக்களை எழுப்புங்க ஆண்டவரே. எத்தனையோ ஊழியங்கள் இருக்கிறது, பார்வையற்றோர் மத்தியில் நடக்கிற இந்த ஊழியங்களுக்கு உதவி செய்கிற ஜனங்களை கர்த்தர் எழுப்புங்கன்னு சொல்லி யாராவது ஒருவர் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 9ஆம் அதிகாரத்தில் சீஷர்கள் இயேசுகிட்ட வந்து, இவன் செய்த பாவமா இல்லை இவன் பெற்றோர்கள் செய்த பாவமான்னு கேட்குறாங்க. பாருங்க, எல்லாருக்கும் என்னென்னமோ கேள்வி இருக்கு. இந்த சீஷர்களுக்கு என்ன கேள்வினா, இவன் பார்வை இல்லாம போனது யாரு காரணம்? இவனா இல்லை உன்னுடைய பெற்றோர்களா? இதை நாங்கள் படிக்கும்போது ஒரு பாடல் எங்களுக்கு வந்தது. நாங்கள் வசனத்தை சும்மா விடுறதில்லை, பாடலா மாத்திரது. ஏன்னா இதுதான் உணவு. ஹல்லேலூயா, இதுதான் எங்களுடைய பெரிய ஆசீர்வாதம். அதை நாங்கள் யூடியூப்ல வெளியிட்டிருக்கிறோம். நீங்கள் வீட்டில் போயிட்டு மிஷன் ஃபார் த பிளைண்ட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா எங்களுடைய பாடல்கள் வரும். அதுலேயும் உங்களுடைய ஆதரவை தாருங்கள். இப்பொழுது அந்த பாடல் தம்பி பாடுவாங்க, அதன் பின்பு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். யார் காரணம் நான் பார்வை இழந்தது? எவர் காரணம் நான் இருளில் வாழ்வது? எவர் காரணம் நான் இருளில் வாழ்வது? யார் காரணம் நான் பார்வை இழந்தது? எவர் காரணம் நான் இருளில் வாழ்வது? முன்னோர்களா பெற்றோர்களா இல்லை நான் செய்த பாவங்களா? முன்னோர்களா பெற்றோர்களா இல்லை நான் செய்த பாவங்களா? யார் காரணம் நான் பார்வை இழந்தது? எவர் காரணம் நான் இருளில் வாழ்வது? வீதியிலே இயேசு சீஷரோடு நடந்து வந்தார். இன்றும் என்னை தேடி 2ஆம் வருகையில் வந்து விட்டார். எரிகோ வீதியிலே
இயேசு சீஷரோடு நடந்து வந்தார். இன்றும் என்னை தேடி இரண்டாம் வருகையில் வந்து விட்டார். நானும் கதறுவேன் தாவீதின் குமாரனே, நானும் கதறுவேன் தாவீதின் குமாரனே, நானும் கதறுவேன் தாவீதின் குமாரனே. யார் காரணம் நான் பார்வை இழந்தது? எவர் காரணம் நான் இருளில் வாழ்வது? பரலோக வாழ்வுக்குள் எங்கள் பார்வையற்றோர் வர வேண்டும். அக கண்கள் திறக்க வேண்டும், எங்கள் புற கண்கள் திறக்க வேண்டும். பரலோக வாழ்வுக்குள் எங்கள் பார்வையற்றோர் வர வேண்டும். அக கண்கள் திறக்க வேண்டும், எங்கள் புற கண்கள் திறக்க வேண்டும். நானும் பார்க்கணும் இயேசுவை முதல் முறை, நானும் பார்க்கணும் இயேசுவை முதல் முறை, நானும் பார்க்கணும் இயேசுவை முதல் முறை. யார் காரணம் நான் பார்வை இழந்தது? எவர் காரணம் நான் இருளில் வாழ்வது? யார் காரணம் நான் பார்வை இழந்தது? எவர் காரணம் நான் இருளில் வாழ்வது? முன்னோர்களா பெற்றோர்களா, இல்லை நான் செய்த பாவங்களா? முன்னோர்களா பெற்றோர்களா, இல்லை நான் செய்த பாவங்களா? ஒரே காரணம் தேவதிட்டம் நிறைவேற, அவரே காரணம் தேவ மகிமை வெளிப்பட. ஒரே காரணம் தேவதிட்டம் நிறைவேற, அவரே காரணம். தேவ மகிமை வெளிப்பட. கண்ணாடியை பார்க்கும் போதெல்லாம் 2 கண்ணை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஒரே ஒரு நிமிடம் இந்த ஊழியத்துக்காக நீங்க ஜெபம் செய்யுங்க. கடவுள் உங்களோட பேசினா இந்த ஊழியத்துக்கு நீங்க உதவி செய்யுங்க. கண்ணை மூடி நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். ஒரு மனிதனின் சத்தம் அல்ல, ஒரு தெய்வ சத்தம். ஆண்டவரே, 78வது ஆண்டு சுதந்திர தினாவை ஆண்டவரே, இந்த விழாவை இந்தியா முழுவதும் ஆண்டவரே கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவரே, கர்த்தருடைய அன்பை ருசி பார்க்கும்படியாக, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக தன்னை ஆண்டவரே பிரித்தெடுத்து இந்த உலகத்துக்கு தன்னை பிரித்து ஆண்டவரே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வெறுமையா அனுப்பிடாதீங்கப்பா. உங்க பிரசன்னத்தினால, உங்களுடைய வார்த்தையினால நிரப்பி, ஒரு அபிஷேகத்தினால நிரப்பி அனுப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு மகிமை இவர்களை மூடட்டும் ஆண்டவரே, ஒரு விடுதலை வரட்டும் ஆண்டவரே. உங்க சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணுமே, உங்க சத்தம் பெண்மானை ஈனச் செய்யுமே, கேதுரு மரங்களை முறிக்குமே. உங்க வார்த்தை வரட்டும் சுவாமி. நேசிக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எத்தனாவது சுதந்திரம் இது? 78 சுதந்திரம். தேதி ஆகஸ்ட் 15 இல்லைங்களா?
நம்ம எதுல எல்லாம் சுதந்திரம் அடைஞ்சிருக்கோம்? நம்ம நாடு 78 வருஷத்துக்கு முன்னாடி அடிமையாக இருந்தது. ஆனால் இப்போ ஒரு பெரிய சுதந்திரத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். அந்த சுதந்திரத்துக்கெல்லாம் நம்ம ரொம்ப நன்றி சொல்ல போகிறோம். என்ன என்ன சுதந்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நிறைய சுதந்திரம் அடைஞ்சிருக்கிறோம். பாடம் நடத்துகிற ஆசிரியர் என்ன செய்யக்கூடாதான்? அடிக்கக்கூடாதான். பிள்ளைங்களுக்கு ஒரு பெரிய சுதந்திரம் கிடைச்சிருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது கூட ஒரு அல்லேலூயா. பாடம் நடத்துகிற டீச்சர்ஸ் அடிக்கக்கூடாதான் பிள்ளைங்களை. ஆமாம், அடித்தா அடுத்து அவர் போயிடுவார், பாடம் நடத்துறதுக்கு ஜெயிலுக்கு போயிடுவார். முன்னாடிலாம் டீச்சரை பார்த்தா பயமாக இருக்கும். ஏன்னா டீச்சர் என்ன செய்வாங்க? அடிப்பாங்க. இன்னும் சுதந்திரம் கிடைச்சிருக்கு நம்ம நாட்டுக்கு. ஆமாம், செல்ஃபோன் என்ன செய்யலாம்? எந்த வயசினரும் பயன்படுத்தலாம் இல்லையாண்ணே? பிறக்கிற குழந்தைக்கு இப்போ என்ன செஞ்சிடறோம்? செல்ஃபோன் எடுத்து கையில் கொடுத்துட்றோம். உனக்கு சுதந்திரம். இந்த நாட்டுக்குள்ளே நீ வந்த உடனே உனக்கு என்ன சுதந்திரம்? செல்ஃபோன் வச்சுக்கோ. சூப்பர் சுதந்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லணும். இன்னொரு சுதந்திரம் கிடச்சிருக்குது. என்னென்னா அந்த பாட்டிலே எழுதியிருக்கோம். என்ன தெரியுமா? நான் மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு, ஆனால் அது நாடு விற்கிது. சுதந்திரம், பெரிய சுதந்திரம் பார்த்தீங்களா? திரும்புகிற இடமெல்லாம் அந்த கடை இருக்கும். மதுபானம் இப்பதற்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குது. இன்னொரு சுதந்திரம் கிடைச்சிருக்குது. ஆண்கள் திருமணம் பண்ணிக்கலாமா? பெண்கள் பார்த்தீங்களா? நான் நினைக்கிறேன், ஆண்டவரே சுதந்திரம் அடையாம கூட இருந்திருக்கலாம். சுதந்திரம் அடையாம இருந்திருக்கலாம். ஒரு மனுஷன் இன்னொருத்தனை வெட்டுறான். அரசியல்வாதிகள்லாம், முன்னாடி உள்ள அரசியல்வாதிகள்லாம் தைரியமா நடப்பாங்க, ரோட்ல பஸ்ல எல்லாம் பயணிப்பாங்க. இப்பெல்லாம் தனியா போக முடியுமா அவங்களால? சுதந்திரம் அவங்களுக்கே இல்லை. கொடியேற்ற போகணும்னா பாதுகாப்போட தான் போகணும். எதுக்கு சுதந்திரம்? கொடியேற்ற போகிறது. 78 வருஷம் சுதந்திரம் அடைஞ்சிட்டோம்னு என்ன செய்யணும்? பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறோம். இதுக்கெல்லாம் சுதந்திரம் கிடைச்சிருக்குது. எந்த வயதினரும் செல்போன் பயன்படுத்தலாம். அடுத்து போக்குவரத்தை மறைச்சு ஃபங்க்ஷன் நடத்தலாம். அல்லேலூயா. இதுக்கெல்லாம் நமக்கு சுதந்திரம். லிவிங் டு த கதர். என்ன, யார் வேணாலும் குடும்பமாக வாழலாம், தனி அறையில் தங்கலாம். இப்படி நிறைய தேசத்தில் நிறைய அக்கிரமத்துக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. எதுக்கு தெரியுமா சுதந்திரம் கிடைக்கல? ஒரு சர்ச்சுக்கு போர்டு வைக்கிறதுக்கு சுதந்திரம் இல்லை. ஒரு பாஸ்டர் போராடுறார். இன்னைக்கு நைட்டு ப்ரேயர் அங்கே போகிறோம் நாங்கள். சர்ச்சுக்கு போர்டு வைக்கக்கூடாதான், சுதந்திரம் இல்லை. இப்போ ஒரு புது சட்டம் கொண்டாந்துருக்குறாங்க யூபியில். என்னன்னா, மதம் மாத்துறவனும் ஆயுள் தண்டனையா, மதம் மாறினவனுக்கும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நமக்கு கிடைச்சிருக்கிற சுதந்திரம். மதம் மாறுறவனுக்கும் ஆயுள் தண்டனை, மதம் மாத்துறவனுக்கும் ஆயுள் தண்டனை. நம்ம காசை நம்மளே எடுக்க முடியாது தெரியுமா? சுதந்திரம் கிடையாது. நீங்கள் போய் பேங்க்ல போனீங்கன்னா, ஏடிஎம்ல போனீங்கன்னா, பணத்தை அனுப்புனீங்கன்னா ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் என்ன செய்ய முடியும்? ஆமாம், நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்களும் நானும் சம்பாரிச்சு உழைச்ச காசை நம்மளே எடுக்க முடியாது. சுதந்திரம் இல்லை. நம்ம உற்பத்தி பண்ணுற பொருளுக்கு சுதந்திரம் இல்லை. அதுக்கு நான் யோசிச்சு பார்த்தேன். ஆண்டவரே, 15 ஆகஸ்ட் 15 நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? சுதந்திரம். நமக்கு டேட் தெரியும், ஆனால் ரெண்டு விஷயத்துக்கு டேட்டு தெரியாது. அதுதான் இன்னைக்கு மெசேஜ். 2 விஷயத்துக்கு என்ன செய்யாது? டேட்டு தெரியாது. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து கேளுங்களேன். 2 விஷயம். அது முதல் விஷயம் டேட்டு. பிரதர், மரணத்துக்கு, உங்க மரணத்துக்கு டேட் தெரியுமான்னு கேளுங்க. என்னது, நீங்க எப்ப இறந்து போவீங்கன்னு தெரியுமா? முறைச்சு பார்க்குறாரு. இதுக்காப்பா என்ன கூட்டிட்டு வந்த? எப்ப மறிச்சு போவீங்கன்னு தெரியுமா? டேட் தெரியுமா? தெரியாது. இன்னொன்னுக்கு டேட் தெரியாது. என்ன தெரியுமா? என்னக்கா சொல்லுங்க. ஆண்டவருடைய 2ஆம் வருகை. அல்லேலூயா. 2க்கு டேட்டே தெரியாம நம்ம இருக்கிறோம். ஆனா 78 ஆண்டுகள் நாம் சுதந்திரத்துக்கு டேட் வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். நல்லா உற்சாகமா இருக்கிறோம். நல்லா கவனிங்க, மரணத்துக்கு டேட் தெரியாது. ஒரு மனுஷன், அவன் முன்னாடி ஒரு மரண தூதன் நின்னானா, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் உசுரை நான் எடுக்க போறேன்னு அந்த மரண தூதன் சொன்னான். உடனே இவன் சொன்னானா,
எனக்கு ஒரு 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 வாரம் டைம் கொடு, நான் எங்கெல்லாம் பணம் வச்சிருக்கிறோனோ அதெல்லாம் யாருக்கு சொல்லிட்டு வந்துடுறேன், எங்க அப்பா அம்மாவுக்கு, இல்லைன்னா என் ஒய்ஃபுக்கு, என் பிள்ளைங்களுக்கு சொல்லிட்டு வந்துடுறேன். மரணத்தை விடுவானா? என்ன தெரியுமா சொன்னான்? தங்கச்சி, டைம் முடிஞ்சு போச்சு. என்ன முடிஞ்சு போச்சு? நேரம் முடிஞ்சு போச்சு. இப்போ அவங்க கேட்டு பாருங்க. பிரதர், நீங்க கேட்டு பாருங்க, உங்க பக்கத்துல ஒரு மரண தூதன் வர்றான். பிரதர், உங்க உசுரை நான் எடுக்க போறேன். நீங்க என்ன கேட்பீங்க? எவ்வளவு நாள் கேட்பீங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு தூதன் உங்ககிட்ட வந்து, மகளே உன் நேரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தூதன் கேட்டா எவ்வளவு நாள் கேட்பீங்க? ஒரு கொஞ்சம் நெஞ்சு எசேக்கியா கேட்கிறாருல, எவ்வளவு நாள் கேட்டாரு? என்னங்கம்மா? ஆண்டவர் சொல்லும்போது அவர் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாங்கணும் போது ஆண்டவர் வந்து 15 வருஷம் கூட்டினார். அது மாதிரி எத்தனை வருஷம் உங்களுக்கு வேணும் சொல்லுங்க அம்மா, சொல்லுங்க, எத்தனை வருஷம் வேணும்? 100 வருஷமா? அத்தாடி, 5வது தலைமுறையை பார்க்கணும்னு ஆசையா? பிரதர், நீங்க சொல்லுங்க பிரதர், ஒரு மரண தூதன் வந்து நின்னாருன்னா எத்தனை வருஷம் கேட்பீங்க? சும்மா பேசுங்களேன், சுதந்திரம் அடைஞ்சிருக்கோம், பேசுங்க. 10 வருஷம், 50 வருஷம் கேட்பாரு. இன்னும் 50 வருஷமா? ஓ, பிரைஸ் தி லார்ட். அக்கா, நீங்க எத்தனை வருஷம் கேட்பீங்க? சொல்லுங்களேன். ஆஹா, கேட்க மாட்டீங்க. நம்ம மரித்த உடனே நம்ம உசுறு அப்படியே தனியா வந்து நிற்கும். அப்போ நிற்கும் போது மரிச்ச பிறகு நம்ம என்ன தெரியுமா கேட்போம்? 5 நிமிஷம் எனக்கு ஆயுஸ் கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்போம். 10 வருஷம் 5 வருஷம் சொல்றோம் பார்த்தீங்களா? அப்பெல்லாம் 10 வருஷம் 5 வருஷம்லாம் கேட்க மாட்டோம். நம்ம உசுறு தனியா வந்த உடனே நமக்கு சரியா தெரியும், நித்தியம் தெரியும், நரகம் தெரிஞ்சு போகும், இயேசுதான் தெய்வம் தெரிஞ்சு போகும், நமக்கு நியாய தீர்ப்புன்னு தெரிஞ்சு போகும். நம்ம கேட்கிற ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுமா? ஜீசஸ், எனக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுங்கப்பா, ஒரு 5 நிமிஷம் கொடுங்க, நான் அந்த உடம்புக்குள்ள போகணும். அந்த உடம்புக்குள்ள டெட் பாடி பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க பாருங்க, அந்த உடம்புக்குள்ள 5 நிமிஷம் நான் போறேன்ப்பா. ஏன்பா? என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, எனக்கு பரலோகம் இருக்குது தெரியுது, நித்தியம் இருக்குது தெரியும். என் உசுறு பிரிஞ்ச உடனே எனக்கு தெரியுது நித்தியம் இருக்குது, நரகம் இருக்குது, என் பாவம் மன்னிக்கணும். ஒரு 5 நிமிஷம் நான் உள்ள போகணும் ஆண்டவரே. நம்ம ஜெபம். உசுறு உள்ள இருக்கும்போது என்ன கேட்கும்? 15 வருஷம், 10 வருஷம், 50 வருஷம் கேட்கும். உசுறு வெளியில போன பிறகு என்ன தெரியுமா கேட்கும்? என்ன கேட்கும்? 5 நிமிஷம். இந்த உடம்பு, இந்த உசுறு உள்ள இருக்கும்போது என்ன கேட்டுருங்க? என்ன கேட்டுருங்க? என் பாவத்தை மன்னிச்சிருங்க. டேட் தெரியாது, நம்முடைய டேட் தெரியாது. எப்ப நம்ம மரிக்கிறோம்னு நமக்கு டேட்டு தெரியாது. மரணத்தை நீங்களும் நானும் மறக்கலாம், ஆனால் மரணம் நம்மை மறக்கவே இல்லை. மரணம் நம்மளை மறக்காது. ஜெர்மன் நாட்டில் ஒரு கப்பல் அப்படியே மிதந்து போய் கொண்டிருந்தது. திடீரென்று அந்த கப்பல் மூழ்கி அதுல 276 பேர் பயணம் செஞ்சவங்க மரித்துட்டாங்க, இறந்துட்டாங்க. அந்த கப்பல்ல ஒரு வாலிபனுடைய பிரேதம் அந்த கடல் ஓரத்துல ஒதுங்குச்சான். அப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அந்த வாலிபனுடைய பிரேதத்தை எடுத்து, இவன் யார் என்று சொல்லி அவனை, அந்த இறந்து போன அந்த சரீரத்தை எடுத்து ஓரமா உட்கார வச்சு, அவன் சட்டைக்குள்ள ஒரு லெட்டர் ஒன்று இருந்துச்சான். ஒரு மலக்காயுதம் போட்டு நல்லா மூடி பென் பண்ணி அழகா இருந்துச்சான். அந்த எடுத்து அந்த லெட்டரை பிரிச்சு படிச்சா அந்த வாலிபனுடைய பெயர் இருந்துச்சான். அதுக்கப்புறம் அந்த வாலிபனுடைய விலாசம் இருந்ததாம். அதுக்கப்புறம் ஒரு மேட்ரு ஒன்று எழுதி வச்சிருக்கிறான் அந்த வாலிபன். என்னுடைய சகோதரியின் பெயர், என் சகோதரியின் வற்புறுத்தலினால் நான் இந்த பைபிளை படிக்க ஆரம்பித்தேன். என் சகோதரியின் வற்புறுத்தலின் பெயரில் நான் முதல் முறையாக இந்த பைபிளை படிக்க ஆரம்பித்தேன், ரட்சிக்கப்பட்டேன், இயேசுவின் அன்பை அறிந்து கொண்டேன். 2வது முறை இந்த பரிசுத்த வேதாகமத்தை நான் பயத்தோடு படித்தேன், தெய்வ பயத்தோடு படித்தேன். 3வது முறை பயத்தோடும் விசுவாசத்தோடும் படித்தேன்.
4ஆம் முறையும் 5ஆம் முறையும் 6ஆம் முறையும் தேவ அன்பால் நான் படித்து முடித்தேன். இப்பொழுது 7வது முறை நான் இந்த வேதாகமத்தை படித்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது கப்பல் உள்ளே மூழ்கி கொண்டிருக்கிறது. அந்த கடிதத்தில் சொன்னானாம், நான் ஏறி இருக்கிற இந்த கப்பல் நான் போக வேண்டிய இடத்துக்கு சரியாக போகுமோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் படித்து கொண்டிருக்கிற இந்த வேதாகமம் என்னை சரியான என் நேசருக்கு நேராக என்னை அழைத்து போகும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேதாகமம் நம்மை சரியான பாதையிலே வழி நடத்தும். உலக ஆராய்ச்சியாளர்களும் நாசா விஞ்ஞானிகளும் இந்த வேதத்தை படிக்க ஆரம்பித்து விட்டார்கள். நம்முடைய உலகத்தின் முடிவுக்கும் கிறிஸ்தவங்க படிக்கிற இந்த பைபிளுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு என்று படிக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆற்றுக்கு 2 கரை இருக்கிறது மாதிரி, 2 கரை இல்லைன்னா ஆபத்தாம். ஆற்று இருக்கு பாருங்க, ஆறுக்கு 2 கரைகள் இல்லை என்றால் ஆபத்து போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்கிற இந்த 2 புத்தகம் இல்லை என்றால் அவனுடைய வாழ்க்கைக்கு ஆபத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரண தேதி நமக்கு தெரியாது, மரணம் எப்ப நம்மை சந்திக்கும் என்று தெரியாது. ஆயத்தமாவோம். சீர்காழி இயேசு பிரகாசம் ஒரு பாடலை ஒன்று பாடுகிறார். ஓ மனிதனே நீ எங்கே போகிறாய்? பக்கத்துல கைப்பிடிச்சு கூட சொல்லுங்களேன். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலரான ஒரு வாழ்க்கைப்பா, மலர் போல ஒரு வாழ்க்கை. ஓ மனிதனே நீ எங்க போகிறாய்? எங்களோட இணைந்த ஒரு சரணத்தை பாடலாம். ஓ மனிதனே நீ எங்கே போகிறாய்? ஓ மனிதனே நீ எங்கே போகிறாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். ஓ மனிதனே மண்ணில் பிறந்த மானிடனே மண்ணுக்கே நீ திரும்புவாய். மண்ணில் பிறந்த மானிடனே மண்ணுக்கே நீ திரும்புவாய். மரணம் உன்னை நெருங்கும் போது எங்கே ஓடுவாய்? மரணத்தின் பின்னே நடப்பது என்ன என்பதை நீ அறிவாயா? மரணத்தின் பின்னே நடப்பது என்ன என்பதை நீ அறிவாயா? ஓ மனிதனே நீ எங்கே போகிறாய்? ஓ மனிதனே நீ எங்கே போகிறாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். ஓ மனிதனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரண தேதி நமக்கு தெரியாது. கை பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், கையை பிடிச்சு. மரண தேதி தெரியாது, தயாரா இருங்க. ஆமா, எப்ப வேணாலும் வரும். ஹல்லேலூயா. 2வது தேதி நமக்கு தெரியாது. அது என்ன தேதி? இயேசுவின் வருகை நமக்கு தெரியாது. இந்த பைபிள்ல 2363 முறை இயேசுவின் வருகையை குறித்து, 2ஆம் வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனா டேட்டு தான் போடல. என்ன போடல? டேட்டு போடல. இயேசு கூட சொல்லிட்டாரு, அந்த டேட்டு எனக்கே தெரியாது. யாருக்கு தெரியுமா? பிதாவானவருக்கு தான் தெரியும். 929 அதிகாரம் இருக்கு பழைய ஏற்பாட்டில்.
புதிய ஏற்பாட்டில் 260 அதிகாரம் இருக்கு. இதுல 363 தடவை இயேசு இரண்டாம் வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் மட்டும் தன்னுடைய நிருப பகுதியில் 50 முறை சொல்றாரு பிரதர், இயேசு என்ன செய்ய போறாரு? வரப்போகிறார். அப்போஸ்தலர் 1:11 எடுத்து பார்த்தீங்கன்னா அப்பதான் இயேசு என்ன செய்யறாரு? வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறார். அவர் உலகத்துக்கு வந்து நமக்காக மரித்து ரத்தம் சிந்தி இல்லையா, அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறாரு. அப்போ கலிலேயர்கள், வாசிங்க, கலிலேயராகிய மனுஷரை கொஞ்சம் பேரு இயேசு எடுத்துக்கொள்ளப்படும் போது அப்படியே ஆகாயத்துல அப்படியே வானத்துல அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுறாரு. பெத்தானியாவில் நடக்குது இந்த சம்பவம். இயேசு அப்படியே எடுத்துக்கொள்ளப்படும் போது கொஞ்சம் பேர் அப்படியே பார்க்குறாங்க, அண்ணாந்து பார்க்குறாங்க. நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்க? 2 தேவதூதன் சொல்றான். அந்த இடத்துல வானம் ஓப்பன் ஆகி 2 தூதர்கள் சொல்றான். என்ன சொல்றான் தெரியுங்களா? நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்க கண்ணுக்கு முன்னாடி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே வரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரோசியா அப்படின்னா எதிர்பார்க்கிறதுன்னு அர்த்தமா. இரண்டாம் ஆண்டவருடைய வருகையினுடைய அந்த மூல பாஷையில பரோசியான்னு சொல்றாங்க. என்னது? பரோசியானா எதிர்பார்க்கிறது. ஒரு கூட்டம் அப்படியே எதிர்பார்க்குது, எடுத்துக்கொள்ளதை எதிர்பார்க்குது. ஆனா வேதாகமம் சொல்லுது ஆண்டவருடைய வருகையை நம்ம எதிர்பார்க்கணுமா? ஆண்டவருடைய வருகையை நம்ம எதிர்பார்க்கணும். பரோசியா அப்படின்னா எதிர்பார்த்தல். நான் எங்கள் பிள்ளைங்களை ஸ்கூலில் சேர்த்துட்டு அவங்கள கூப்பிட்றதுக்காக போனேன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. 4 மணிக்கெல்லாம் பெல் அடிச்சிருவாங்க. எல்லா பேரண்ட்ஸும் வந்து பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதனால் எங்கள் பிள்ளைங்க, நான் ஊழியத்தில் ரொம்ப தூரத்தில் இருக்கிறேன், வேகமாக போயிட்டு பிள்ளைங்களை கூப்பிட்டுறணும்னு சொல்லிட்டு போகிறேன். போனால் பிள்ளைங்க எல்லாம் போயிட்டாங்க. எங்கள் பிள்ளைங்க உட்காந்துருந்தாங்க. அவங்கள தூக்கி பைக்கில் வச்சுட்டு எதிர்பார்த்தே இருந்தாங்க. அப்பா வருவார், அப்பா நம்மளை எப்படியா கூட்டிகிட்டு போயிடுவார். ஏன்னா 4 மணிக்கு அந்த பிள்ளைங்களுடைய எதிர்பார்ப்புலாம் யார் வருவா? அப்பா அம்மா வருவாங்க. பாருங்க, நான் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகும்போது திரும்பி பார்க்குறேன், ஒரு குட்டி பையன், நல்லா ஷாக்ஸ். அந்த பிள்ளைங்க யூனிஃபார்மில் சின்ன பிள்ளைங்களை பார்த்தா ரொம்ப அழகாக இருப்பாங்க. நல்ல வசதியான பையன் மாதிரி தெரியுது. அவங்க அப்பா வரலை, எல்லாரும் போயிட்டாங்க. ஸ்கூலுடைய கேட்டல், அந்த ஸ்கூல் கேட்டெல்லாம் சாத்திட்டாங்க. வாட்ச்மேன் மட்டும் இருக்கிறாரு. அந்த பிள்ளை சின்ன பேக் வச்சுக்கிட்டு ஒரு 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 வாட்டர் பாட்டில் வச்சுக்கிட்டு அப்படியே அவன் கண்ணெல்லாம் கலங்குது. மணி 4:30 ஆயிடுச்சு. 4 மணிக்கு அப்பா வந்துடுவாங்களே, வரலையே, நான் எப்படி இந்த குழந்தைய பார்த்துட்டு போக முடியும்? நானும் பக்கத்தில் நிற்கிறேன். அவங்க அப்பா வந்துடட்டும், விட்டுட்டு போயிடலாம். பாருங்க, ரொம்ப நேரமாக 4:45 வரைக்கும் அந்த பிள்ளையினுடைய அப்பா வரலை. அவனுடைய இருதயம் கலங்குதுங்க. நம்முடைய இருதயம் கூட நம்ம அப்பா வருகைக்காக கலங்கணும். ஏசப்பா நம்மளை விட்டுட்டு போயிருக்கிறாரு. எப்படி விட்டுட்டு போயிருக்காரு தெரியுமா? உங்களை நான் திக்கற்றவர்களாய் விடேன், இதோ உனக்காக ஒரு ஸ்தலத்தை நான் என்ன செஞ்சிருக்கேன், ஆயத்தம் பண்ண போயிருக்கிறேன், நான் வருவேன்னு சொல்லியிருக்கிறார். பாருங்க, இந்த குழந்தை அப்படியே கண் கலங்குது, கண்ணுல இருந்து தண்ணீர் ஒதுக்குது. வேகமா ஒரு கார் வந்துச்சுங்க. அந்த கார்ல அவங்க அப்பா இறங்கினாரு. இறங்கி அவனை கட்டி பிடிச்சி, பிள்ளை என்னை மன்னிச்சுக்கோ, வர்ற வழியில டிராஃபிக் ஆயிடுச்சு, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் அவனுக்காக நிற்கிறோம் பாருங்க. எங்களை பார்க்கவே இல்லை அவன். அவங்க அப்பா வந்தது கூட கட்டி பிடிச்சி வேகமாக அந்த காருக்குள்ளே போயிட்டான். பாருங்க, நம்ம ஆண்டவருடைய வருகையை நம்ம எதிர்பார்க்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் வரப்போகிறார். மரண தேதியை நம்ம எதிர்பார்க்க முடியாது, ஆனால் ஒரு தேதியை நம்ம எதிர்பார்க்கலாம். அவர் நம்முடைய ஆண்டவர் வரப்போகிறார். அவர் வந்து நம்மை அழைத்து செல்ல போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு வரப்போகிறார். பரோசியா அப்படின்னா ஆண்டவருடைய என்ன செய்யணும்? ஆண்டவரை எதிர்பார்க்கணுமா. அடுத்து இந்த மூல பாஷையில் இன்னொரு வார்த்தை எப்பிபானியா. என்ன பானியா? எப்பிபானியா அப்படின்னா பிரசன்னமாகுதலை விரும்புவது.
இயேசு வர்றாரு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம பிரசன்னமாகுதல், நம்ம உருமாற போறோம், நம்ம சரீரம் மாறப்போகுது. நம்ம ட்ரெஸ் எல்லாம் இங்கேயே விழுந்துரும், நம்முடைய சரீரம் எடுத்துக்கொள்ளப்படும். நம்ம எதிர்பார்க்கணும், என்ன எதிர்பார்க்கணும்? பிரசன்னமாகுதலை எதிர்பார்க்கணும். நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது? மருமக எவ்வளவு நகை போட்டுட்டு வரும் அப்படித்தானே நம்ம எதிர்பார்ப்பு. எப்போ இவர் செய்தியை முடிப்பார் இல்லைங்களா, அந்த ஒரு எதிர்பார்ப்பு. நிறைய எதிர்பார்ப்பு இன்னைக்கு எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டு. இன்னும் பிள்ளைங்க இப்போ ஒரு ஃபோன் வந்திருக்கு, என்ன ப்ரோவா, 16 ப்ரோவா புதுசா, இன்னும் வேற என்ன வரப்போகுது. நம்முடைய எதிர்பார்ப்பு ஆண்டவருடைய வருகைக்கு எதிர்ப்பு. இந்த பிரசன்னமாகுதல் பாருங்க, ஒரு செடி எரியுது, இந்த மோசே கிட்ட போய் இது எப்படி எரியுது, இது எப்படி இவ்வளவு எரியுது, ஆனால் செடி என்ன செய்யலை, வேகலைன்ட்டு ஒரு ஆர்வமாக போய் பார்க்குறான். ஒரு ஆர்வம், விருப்பம். ஆண்டவர் என்னாகமம் 12:3 இவனை பற்றி சொல்கிறாரு, உலகத்தில் அந்த பூமியில் இருக்க எல்லா மனுஷனை காட்டிலும் மோசே ரொம்ப சாந்த குணம் உள்ளவன். எனக்கு ஆண்டவரே, நீங்கள் யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் படிக்கலையா? இவன் ஒரு வெட்டு வெட்டினான்னா மோசே ஒரு ஆளை, என்ன பிரதர், ஒரு வெட்டு வெட்டினானா மண்ணை தோண்டி உள்ள பதைச்சிருவான். ஆனால் அவனுக்கு நீங்கள் ஒரு பேர் கொடுக்குறீங்க, என்ன பேரா? பூமியில் இருக்கிற எல்லா மனுஷனை காட்டிலும் சாந்த குணம் உள்ளவன். எப்படி ஐயா இவன் பேர் மாறுச்சு? இவன் பேர் எப்படி மாறுச்சு? ஒரு வெட்டு வெட்டினானா, ஒரு ஆளை வெட்டினானா, எகிப்தியனை வெட்டி இருக்கிறான். ஒரே வெட்டுல வெட்டி மண்ணை தோண்டி புதைக்கிற ஒரு ஆளுக்கு நீங்க சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க. என்ன சர்டிஃபிகேட்? சாந்த குணம். இதை விட என்ன ஆச்சரியம்னா, இவனை கூப்பிட்டு இவனுக்கு ஒரு 10 கட்டளையை கையில கொடுத்து, அந்த ஒரு கட்டளையில என்ன போட்டிருக்கு? கொலை. யார்கிட்ட? இவர் கொலை செஞ்சவருக்கு கையிலேயே என்னது? கொலை செய்யாதிருப்பார். என்னப்பா, எப்படிப்பா இவன் மாறுனா அப்படின்னா, தேவனை சந்தித்து அந்த சீனாய் மலையில தேவனை ஒரு மனிதன் சந்திக்க ஆரம்பித்தான்னா அவனுடைய குணம் மாறும், அவனுடைய செயல் மாறும், அவனுடைய சொல் மாறும். மாறி ஒரு பிரசன்னமாகுதலை நாம் விரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. இது என்ன அற்புத காட்சி, இது என்ன எரிகிறதுன்னு சொல்லி அவன் பார்க்க சென்றவனை கர்த்தர் ஒரு பிரசன்னமாகுதலுக்குள்ளாக கொண்டு வந்தார். 2ஆம் வருகைக்கு நீங்களும் நானும் ஆயத்தம் ஆகணும்னா, இந்த வருகைக்கு நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்படணும்னா, முதலாவது எதிர்பார்க்கணும். என்ன பார்க்கணும்? பரோசியா, எதிர்பார்க்கணும். 2வது எப்பிபானியா, பிரசன்னமாகணும், தயாராகணும். 3வது என்ன சொல்றாங்க இந்த மூல பாஷையில? அப்போ கலோசியா. என்ன பேரு? அப்போ கலோசியானா அன்பு கூறணுமா. ஆண்டவர் வர்றதுக்கு நம்ம எல்லாரும் அன்பு கூறணும். இப்போ நம்ம ஆண்டவருடைய வருகைன்னு சொன்னாலே சிலர் பயப்படுறாங்க. டிவியில் காமிக்கும் போது கூட மியூசிக்லாம் போட்டு பயங்கரமாக பயமுறுத்துறாங்க. ஆண்டவர் வரப்போறாரு, ஆண்டவர் வரப்போற. ஏன் பயப்படுற? சந்தோஷம், மகிழ்ச்சி. நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி ஆண்டவர் நம்ம என்ன செய்ய போறாரு? அங்க கொண்டு போக போறாரு. ஏன் பயப்படுற? சில நேரத்தில் நான் ஊழியத்தில் பயப்படுவேன். 30ஆம் தேதி ஆனால் பயம் வந்துடும் எங்களுக்கு. என்ன பயம் தெரியுமா? மிஷினரிகளுக்கு சம்பளம் போடணும். 34 மிஷினரிகளுக்கு சம்பளம் 3 லட்சம் ரூபாய் வேணும். ஆண்டவரே, எனக்கு இந்த ஊழியம் வேணாம் ஆண்டவரே. எனக்கு எத்தனையோ தரிசனம் இருக்கு, பார்வையற்றவங்களை கொண்டு வந்து கொடுத்துட்டீங்களே ஆண்டவரே. நான் ஊர் பேர் தெரியாது இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன். ஆல்வின் அண்ணன் மாதிரி ஒரு 2-3 பேர் தான் எங்களுக்கு தெரியும். எனக்கு இந்த ஊரில் இவ்வளோ பெரிய நிறுவனத்தை நடந்த 10,000 பார்வையற்ற மக்களுக்கு சுவிசேஷம், புதுசாக தரிசனம், இன்னொரு தரிசனம், 100 மிஷினரி. 30 மிஷினரிக்கே சம்பளம் கொடுக்க முடியலையே. 100 மிஷினரி அனுப்பணும். 10 லட்சம் பார்வையற்றோருக்கு இயேசுவின் அன்பு அறிவிக்கணும். ஒரு சாட்சி கேட்டேன். அந்த சாட்சியில், உனக்கு ஊழியம் கஷ்டமாக இருக்குது, தேவ அன்பு, அதாவது ஊழியம் செய்கிறதுக்கு
இந்த பூமியில் இயேசுவை மட்டும் ஏற்றுக்கணும், நான் என் குடும்பம் மட்டும் நாங்கள் பரலோகத்துக்கு போகிறோம், என் குடும்பம் மட்டும் 2ஆம் வருகைக்கு போகணும்னு நான் நினைக்கிறேன் அப்படி நீ நினச்சின்னா, நீ தனியாக போய் ஒரு ரூமில் உட்காந்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணு. என்ன தெரியுமா? இயேசுவே, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், ஐ லவ் யூ ஜீசஸ். இதை 100 முறை சொல்லுப்பா. என்னது? கவலை வரும்போது, கஷ்டம் வரும்போது, ஊழியத்தை விட்டு போகணும்னு நினைக்கும் போது ஒரு தனி அறையில் போயிட்டு, ஐ லவ் யூ ஜீசஸ், நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், ஐ லவ் யூ ஜீசஸ், நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், ஐ லவ் யூ ஜீசஸ், நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன்னு சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் இருந்து கண்ணீர் வருது. ஒரு 100 பார்வையில்லாத குழந்தைங்க அழுகிற சத்தம் கேட்குது. பார்வையற்ற வயதானவங்க அப்படியே அழுதுகிட்டு நிற்கிறாங்க. எங்களுக்கு ஆறுதல் சொல்ல யாராவது இருக்கிறாங்களா? சுவிசேஷம் அறிவிக்க யாராவது இருக்கிறாங்களா? அந்த கண்ணீரை பார்க்கும்போது நான் ஊழியத்தை விட மாட்டேன் ஆண்டவரே, எனக்கு நீங்க வேணும் ஆண்டவரே, என் ஜனம் வேண்டும் ஆண்டவரே. எபேசு பட்டணத்தை பார்த்து சொல்றாரு, ஆதி அன்பை இழந்தாயோ. உனக்கு ஒரு குறை இருக்குது. ரட்சிக்கப்பட்ட உடனே எப்படி ஜெபம் பண்ண, இயேசுவின் அன்பு அறிமுகமான உடனே, இயேசுவை பற்றி கொள்ளும் போது, இயேசுவோடு நடந்த அந்த அனுபவம், புதுசா இயேசுவை அறிமுகமான உடனே இந்த வாலிப நாட்கள்ல நீ எப்படியெல்லாம் அன்பு கூர்ந்த, இப்ப அன்பு குறையுதே. யாருக்கெல்லாம் அன்பு குறையுதோ நீங்க ஒரு தனி அறைக்கு போயிருங்க. என்ன சொல்லுங்க? ஏசப்பா, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். சொல்லுங்களேன், கண்ணை மூடி சொல்லுங்க, ஏசப்பா, ஏசப்பா, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன்ப்பா. சொல்லுங்க, ஏசப்பா, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்ல 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 ஒரு அழுக சத்தம் கேட்கும், ஆத்தும பாரம் கேட்கும், தேவ அன்பு நிரம்பும். ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ ஜீசஸ், நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் ஆண்டவரே, உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்ல 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 ஒரு அசைவு உங்களுக்குள்ள உண்டாகும். நீங்க ஆதியில பெற்றிருந்த அந்த அன்பு, ஆதியில பெற்றுக்கொண்ட அந்த சந்தோஷம், அந்த சமாதானம், அந்த விடுதலை உங்களுக்குள்ள பெரும் வரும் வரும். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா. ஆண்டவர் 2ஆம் வருகையில வரப்போகிறார். ஆனா நம்மளை எப்படிப்பட்ட ஜனங்கள்ட்ட விட்டுட்டு போயிருக்காரு தெரியுமா? ஓநாய்களுக்குள்ளே உங்களை அனுப்புறேன். எதுக்குள்ள? உன்னத பாட்டு 2:2 படிச்சீங்கன்னா, லீலி புஷ்பத்துக்குள்ள, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் இருக்கிறது போல என்னுடைய பிரியமான குமாரத்தி இருக்கிறாள். அவரு இந்த யோவான் 14ஆம் அதிகாரத்துல, நான் போறேன் உனக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்றேன்னு சொன்னவர் 18வது வசனத்துல சொல்றாரு, உன்னை நான் திக்கற்றவர்களா விட மாட்டேன். என்ன விட மாட்டேன்? திக்கற்றவர்களா விட மாட்டேன், நான் திரும்பி வருவேன். ஆனா அவர் நம்மளை எங்க விட்டுட்டு போயிருக்காரு தெரியுமா? லீலி புஷ்பத்துக்குள்ள முள்ளு இருக்குதான். அதாவது ஒரு பூச்செடிக்குள்ள பூ இருக்கிறது மாதிரி, அந்த பூவை பாருங்க, அந்த பக்கத்திலேயே முள்ளு இருக்கும். நம்மளை எங்க விட்டுட்டு போயிருக்காரு தெரியுமா? எங்க விட்டு போயிருக்க வார்த்தை, திக்கற்றவர்களாக விடேன்னு சொல்லிவிட்டு பாவிகள் பக்கத்துல விட்டுட்டு போயிருக்கீங்க. இன்னும் நிந்தைகள் அவமானங்கள் அது பக்கத்துல விட்டுட்டு போயிருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேருக்கு நிந்த அவமானம் இருக்குன்னு தெரியாது. சுவிசேஷம் அறிவிப்பதற்கு நிறைய நிந்தைகள் இருக்கு, அவமானம் இருக்குது. பைபிளை தூக்கிட்டு போனா அவமானப்படுத்துற ஆளுங்க இருக்கிறாங்க. ஒரு பாஸ்டர், அவர் அல்லேலியான்னு சொல்லக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்காங்க கிராமத்தில் எல்லாரும் சேர்ந்து. என்ன சொல்லக்கூடாதான்? அல்லேலியா சொல்லாத. ஆனா அந்த பாஸ்டர் அவங்களுக்கு பிறந்த பிள்ளைக்கு அல்லேலியான்னு பேர் வச்சிருக்கிறாரு.
அல்லேலூயா. மகளுக்கு பேர் என்னது? அல்லேலூயா. வேணுக்குனே கூப்பிடுறாரு, அல்லேலியா வா, அல்லேலியா போ. அடுத்த பிள்ளைக்கு ஆமேன் பேர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவமானத்தின் மத்தியில் நம்ம வச்சிருக்கிறாரு, ஆனா ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் தேவைகளோடு நம்ம வச்சிருக்கிறாரு, கவலைகளோடு. நிறைய கவலை இருக்கும், நிறைய தேவை இருக்கும், விட்டுட்டு போயிருக்கிறாரு நம்ம ஆண்டவர், விட்டுட்டு போயிருக்கிறாரு. இன்னும் சிலருக்கு வியாதி இருக்கும் பாருங்க. புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவித்தவர், சத்தியத்துக்கு சாட்சி கொடுத்தவர் பவுல் 2 கொரிந்தியர் 17:7 சொல்றாரு, எனக்கு ஒரு முள்ளு கொடுத்துருக்குது. என்னது? முள்ளு கொடுத்துருக்குது. வியாதியை சிலருக்கு கொடுத்துருக்கிறாரு. நீங்க கவலைப்படாதீங்க, 2ஆம் வருகையில் நீங்க எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. ஒரு பிபிஎஸ் டீச்சர் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் வசனம் சொல்லி கொடுத்துருந்தாராம். ஒரே ஒரு குட்டி பையன் மட்டும் ரொம்ப ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தாராம். அவருக்கு ரொம்ப கோபம். ஏன்டா டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கிற? கம்பு எடுத்துட்டார். இங்கே வா, எல்லாரும் வசனம் சொல்கிறான், நீ மட்டும் டான்ஸ் ஆடிட்டு இருக்க, வசனம் சொல்கிறான்னு கம்பு எடுத்து அடிக்க போயிருக்கிறார். அவன் கத்த 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 நல்லவர், அவர் கிருபை, அப்படி அப்படி திக்குறான் சொல்றான் கத்தர் நல்லவர்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே கொஞ்ச நேரத்தில் அந்த ப்ரேயர் முடிஞ்சு அவங்க அனுப்பிச்சிட்டாங்க, வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அங்கேருந்து அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வரான். யார? இவர் பயந்துட்டாரு. ஐயோ, அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்துட்டானே. அந்த அம்மா, யார் அந்த பாஸ்டர், யார் வசனம் சொன்னது? உடனே அந்த அம்மா, சொல்லுங்கம்மா, நான் தான் வசனம் சொல்லி கொடுத்தேன். அந்த அம்மா சாஷ்டாங்கமாக ஒரு காலில் விழுந்துட்டாங்களாம். பிறந்ததுலேருந்து இந்த பிள்ளை பேசலையா, பிறந்ததுலேருந்து ஒரு வார்த்தை கூட சொல்லலையா, எப்படியாவது என் பிள்ளை பேசிருன்னு சர்ச்சுக்கு அனுப்பிச்சேன். கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர்னு சொல்லி பேச ஆரம்பிச்சுட்டாயா. கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வியாதியின் மத்தியில் உங்களை வச்சிருக்கிறாரா? விடுதலை கொடுத்து வருகையில காணப்பட வைப்பார். ஹல்லேலூயா. கவலை கொடுத்து உங்களை வச்சிருக்கிறாரா? பாவம் நிறைஞ்ச மனிதர்கள் மத்தியில் உங்களை வச்சிருக்கிறாரா? பொல்லாத மனிதர்கள் மேல வச்சிருக்கிறாரா? அவர் விடுதலை கொடுத்து வருகையில் உங்களை காணப்பட வைப்பார். ஹல்லேலூயா. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சிச்சு. கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த விடுதலையின் செபத்தில், கர்த்தாவே, விடுதலையின் ஆராதனையில், கர்த்தர் ஆண்டவரே வருகையில் நான் காணப்பட உதவி செய்யுங்க. மரணம் எனக்கு எப்போ வருமோ எப்போ போகுமோ எனக்கு தெரியாது ஆண்டவரே, ஆனால் ஒன்று நிச்சயம், உங்கள் வருகை உண்மை ஆண்டவரே. நான் படிக்கிற பைபிள் உண்மை, நான் நேசிக்கிற இயேசு உண்மை. நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன்ப்பா. எல்லாரும் சொல்லுங்க, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன்ப்பா, உங்களை ரொம்ப நேசிக்கிறேன்ப்பா, உங்களை ரொம்ப நேசிக்கிறேன்ப்பா. சகோதரியே, சகோதரனே, இந்த ஆராதனை முடிச்சு நீ போகும்போது உன்னுடைய வாழ்க்கையில சில மாற்றம் நடக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றம் நடக்கும். நீ எதையாகிலும் ஆண்டவருக்காக செய்வ. சில அக்கினி ஜெபம், ஒரு சில தேவ வல்லமை, பரலோகம் உனக்காக திறக்கப்பட்ட பரலோக அக்கினி ஓ மேல விழுந்து கொண்டிருக்கிறது. ஒரு அபிஷேகம் ஓ மேல விழுந்து கொண்டிருக்கிறது. ஒரு விடுதலையோடு நீ கடந்து போ, ஒரு விடுதலையோடு கடந்து போ. கர்த்தருடைய வாழ்க்கையில சில மாற்றங்களை தருவான். நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் இயேசுவா. I love you Jesus, I love you Jesus. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை. எனக்கு இன்னும் விடுதலை வேணும் சுவாமி, இன்னும் எனக்கு சுதந்திரம் வேணும் ஆண்டவரே. நான் ஒருத்தருக்கு மட்டும்தான் அடிமை, நான் இயேசுவுக்கு மாத்திரம்தான் அடிமை. எனக்கு அதுல இருந்து எனக்கு சுதந்திரம் வேணாம் ஆண்டவரே. ஏசப்பா, நான் உங்க அடிமை, நான் அதுல இருந்து எனக்கு சுதந்திரம் வேணாம் ஆண்டவரே. நான் வாழ்நாள் முழுவதும், என் ஜீவியம் முழுவதும் நான் இயேசுவின் அடிமையாகவே வாழ்ந்து மரிக்க ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, எனக்கு சுதந்திரம் வேணாம்பா, எனக்கு இயேசுதான் நான் இயேசுவுக்கு அடிமை ஆண்டவரே. எனக்கு சுதந்திரம் வேணாம் ஆண்டவரே, எனக்கு நீங்க தான் வேணும் ஆண்டவரே, எனக்கு நீங்க தான் வேணும் ஆண்டவரே, எனக்கு நீங்க தான் வேணும் ஆண்டவரே. உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டலங்கள்ல செய்யப்படுவது போல இந்த பூமியில செய்யப்படட்டும் ஆண்டவரே. எனக்கு சுதந்திரம் வேணாம் ஆண்டவரே, நான் உங்க அடிமையாவே இருக்கிறேன் ஆண்டவரே, நான் உங்க செல்ல பிள்ளையாவே இருக்கிறேன் ஆண்டவரே. நான் வாழ்ற வரைக்கும் நான் உங்க அடிமை ஆண்டவரே, நான் அடிமை ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.